சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்துரும். அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய அந்த மனப்பக்குவம், மனம் உறுதி எல்லாருக்குமே அமைஞ்சறது இல்ல. அப்படி அமையாதவங்க தான் இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு தவறான முடிவெடுக்கிறதும், தவறான பழக்கவழக்கங்களுக்கு தங்கள உட்படுத்திக்கிட்டு தங்களையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறதும், இன்னைக்கு ரொம்ப நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வருது. நான் ஒருத்தர உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில நடந்தத விட நமக்கு ஏதாவது மோசமா நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம இலக்கையே ஒண்ணுமில்லாம ஆக்கிக்கிறோங்கிற ஒரு பெரிய எண்ணம் நமக்கு வரும். ஹெலன் கெல்லர், நிறைய பேருக்கு இவங்கள தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கும். ஒரு சாதாரண குழந்தையா நம்ம எல்லாரும் மாதிரி ரொம்ப இயல்பா சிரிக்கக்கூடிய, அழக்கூடிய, விளையாடக்கூடிய ஒரு சாதாரண குழந்தையா தான் அவங்களும் பொறந்தாங்க. ஆனா அவங்களுடைய 19 மாதங்கள் நிறைவடையும் போது ஒரு காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சல்ல பார்க்கக்கூடிய திறன், கேட்கக்கூடிய திறன், இந்த 2ம் அவங்களுக்கு போயிடுது. ஒரு குழந்தை பார்க்கவும் முடியாம, கேட்கவும் முடியாம போனா, அந்த குழந்தை என்ன மாதிரியான ஒரு சமூகத்துல வாழும்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுவும் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறம்போதே. எல்லாரும் அந்த குழந்தைய புறக்கணிக்கிறாங்க. எல்லாராலும் அந்த குழந்தையோட போய் கனெக்ட் ஆகவே முடியல. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய விரக்தி, கோபத்துல தான் அந்த குழந்தை வளருது. சில நேரங்கள்ல குழந்தைங்க வளரும்போது, அதுங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லன்னா, அதுங்களுடைய அந்த அழுத்தமான மனநிலையோட வளர்றத சில சமூகங்கள் சரியா கையாள்றது இல்ல. ஹெலன் கெல்லரோட வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிக்கிற ஒருத்தர் யார் தெரியுமா? ஆன் சல்லியன்னு சொல்லி ஒருத்தர். ஏன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, சரியான ஒரு பாதையில போறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவதூதர் மாரி வருவாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு தாந்தோணியா வாழ்க்கையில வெற்றி பெற்றதில்ல. ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள திருப்பி விடுறதுக்கு, சரியான பாதைக்கு திருப்பி விட, அமைத்து கொடுக்க, ஒரு மேடை அமைத்து கொடுக்க, எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் கண்டிப்பா தேவைப்படுறாங்க. விவேகானந்தருக்கு எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவைப்பட்டாரோ, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு குரு வாழ்க்கையில கண்டிப்பா தேவைப்படுறாங்க. அப்படிதான் கெல்லருக்கு ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் கிடைச்சார். அவர் என்ன ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. எதையுமே உணராத, எதையுமே படிக்காத, பேச முடியாத, கேட்க முடியாத, பார்க்க முடியாத ஒரு சூழல்ல தான் அவர் இருக்காரு. ஏன் அவரால பேச முடியாதுன்னா, கேட்டா தானே பேச முடியும். இப்போ ஒரு வார்த்தைய கேட்டா, அத கேட்டு அது என்னன்னு பேச முடியும், உச்சரிக்க முடியும். கேட்கிற தன்மையே இல்லன்னா எப்படி பேச முடியும்? இல்ல பார்த்தாவது ஒண்ணு சொல்ல முடியும்னா, பார்க்கவும் முடியாது. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பார்க்கவும் முடியாம, கேட்கவும் முடியாம, பேசவும் முடியாம, ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒருத்தரால வாழ முடியுமான்னு நினைக்கும்போது தான், ஆன் அப்படிங்கிற ஆசிரியர் ஒரு புது உலகத்த கெல்லருக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். உன்னால ஒரு விஷயத்த பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, உணர முடியும்ல அப்படின்னாரு. முதல்ல தண்ணிய அவருடைய இடது கையில நிரப்பி, இதுதான் தண்ணி, இத நீ எழுதுன்னாரு. இப்பதான் முதல்ல தண்ணிய உணர்ற, நான் சொல்ற மாரி எழுதுன்னாரு. WATER வாட்டர் எழுதி, வாட்டர்னா என்னன்னு நீ பார்க்க வேண்டாம். வாட்டருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டாம். ஆனா இதுதான் தண்ணின்னு நீ உணர முடியும்லன்னு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை கற்கக்கூடிய ஒரு புதிய வழியை கெல்லருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு அவருடைய ஆசிரியர். அதுக்கப்புறம் தான் அந்த கண் பார்வை தெரியாதவர்களுக்கு என்று தொட்டு உணர்ந்து படிக்கக்கூடிய அந்த பிரெயில் என்கிற அந்த மொழி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மொழியை நல்லா கத்துக்கிட்டு, தன்னுடைய வாழ்க்கையவே த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்று தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க முடியாமல், கேட்க முடியாமல், பேச முடியாமல் கடந்து வந்த தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு நூலாக கொடுக்கிறார் கெல்லர். அந்த நூல் அவர் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா பிரசித்தி பெறுது. ஏன்னா, ஒரு சராசரி மனிதருடைய வாழ்க்கை வரலாறு வேற. இந்த உலகத்தையே பார்க்காத இருளுக்குள்ளே இருக்கிற, சத்தத்தையே கேட்காத ஒரு பேர் அமைதிக்குள்ளே வாழ்கிற, பேசவே இல்லாத மௌனத்தோடு சம்பாஷணை செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற, அந்த ஆட்டோபயோகிராஃபிய இந்த உலகமே கொண்டாடுச்சு. அதுக்கப்புறம் 34 நூல்கள் எழுதினார். அவரு ஒரு நிமிடம் நின்னு சொன்னாரு, நான்லாம் என் வாழ்க்கையில ஒரு விஷயத்த, ஒரு பொருள இதுதான்னு குறிப்பிட்டு சொல்லவோ, பேசவோ, பார்க்கவோ முடியுமான்னு நெனச்ச என்ன, இன்னைக்கு 34 புத்தகங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கை நகர்த்தி கொண்டு வந்து ஜெயிக்க வச்சதுன்னா, எனக்கு ஆன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் கிடைச்சாரு. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்கும்போது, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும்னு சொன்னார். விடாமுயற்சி, முயற்சி, உழைப்பு நம்ம 1000 வார்த்தைகள் சொன்னாலும், நம்முடைய வெற்றிக்கு யாராவது ஒரு சரியான நபர் கண்டிப்பா தேவைப்படுறாங்க. சில நேரங்கள் அது நபரா அமையறாங்க. சில நேரங்கள் அது சிச்சுவேஷனா அமையுது. சில நேரங்கள் அது நம்ம எடுக்கிற டிசிஷனா இருக்கு. இது சரியான நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கும்போது, சரியான நபர் நம்ம வாழ்க்கையில வரும்போது, சரியான ஒரு சந்தர்ப்பத்த நம்ம உணரும்போது, நம்ம வாழ்க்கை கண் பார்வை இல்லனாலும் வெளிச்சம் பெறுது.
செவிகள் இல்லைனாலும் நல்ல இசையாகுது, பேசவே முடியலனாலும் நல்ல கவிதைகள் ஆகுதுங்கிறதுக்கு கெல்லருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சாட்சி. நன்றி, வணக்கம்.